நாம் ஏசாயா 18 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் 5வது பாரத்தை நம் முன் வைக்கிறது. இது எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அப்பால் உள்ள தேசத்தை பற்றிய பாரமாயிருக்கிறது. ஏசாயா இவ்வாறு கூறும்பொழுது எந்த நாட்டை மனதிலே கொண்டு சொல்கிறார் என்பதை குறித்து வேத வல்லுநர்களிடையே பல கருத்துக்கள் நிலவுகிறது. சிலர் ஏசாயா எகிப்தை குறித்து சொல்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியிலே வருகிற விளக்கங்கள் அதற்கு பொருந்தவில்லை. மேலும் எகிப்தினை பற்றிய குறிப்புகள் அடுத்த அதிகாரத்திலும் வருகின்றன. ஆகவே இது எகிப்தை பற்றிய பாரம் அல்ல என்று அறிந்து கொள்ளலாம். சிலர் இது இங்கிலாந்து தேசத்தையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளையும் குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுவும் சரியானதாக தோன்றவில்லை. எத்தியோப்பியா என்ற தேசமே இந்த வசனத்தின் விளக்கத்திற்கு சரியாக பொருந்துகிறது. ஆனால் எந்த எத்தியோப்பியா? ஏனெனில் வேதத்திலே 2 எத்தியோப்பியா குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தியோப்பியா என்பதற்கு குஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த எத்தியோப்பியா ஆசியாவில் ஒன்றும் ஆப்பிரிக்காவில் ஒன்றும் காணப்படுகிறது. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவது ஆப்பிரிக்காவில் உள்ள எத்தியோப்பியாவிற்கு அதிகம் பொருத்தமாயிருக்கிறது. இது நதிகளுக்கு அக்கறையிலே உள்ள தேசம். எத்தியோப்பியாவில் உள்ள நதி நைல் நதியாகும். இப்பொழுது தேவன் உலகத்தின் கவனத்தை எத்தியோப்பியாவிற்கு நேராக இழுப்பதை தொடர்ந்து வரும் வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஏசாயா 18 அதிகாரம் 1 வசனம், எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும். இந்த நிழலிடும் செட்டைகள் என்று இங்கே சொல்லப்படுவதை கவனியுங்கள். இது ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. எத்தியோப்பியாவில் தேவ ஊழியத்தை செய்த ஒருவர் அதை இறகுகளின் நகரம் என்று கூற வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அங்கே பறவைகள் காணப்படுகின்றனவாம். இந்த கருத்தும் இந்த வசனமும் ஒத்து வருகிறது இல்லையா? ஆகவே ஏசாயா குறிப்பிடும் தேசம் இந்த எத்தியோப்பியாதான் என்பதை நாம் உறுதி செய்து கொள்ளலாம். ஏசாயா 18 அதிகாரம் 2 வசனம், கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதி அண்டைக்கு போங்கள். கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படகுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிற தேசம் இங்கிலாந்தாகவோ அல்லது அமெரிக்க ஐக்கிய நாடாகவோ இருக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் நாணல் படவு என்ற வகை இன்றைய நவீன காலத்திலே எந்த நாட்டிலும் இல்லையே. டாக்டர் FC ஜென்னிங்ஸ் என்பவர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை குறித்து சிறப்பான ஆய்வு செய்திருக்கிறார். இவர் நீராவி படகை குறித்து இந்த தீர்க்க தரிசனம் கூறுகிறது என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய நவீன படகுகள் எல்லாம் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களை பயன்படுத்துவதால் இது இன்றைய படகுகளை குறிக்கவில்லை என்றும் அறியலாம். ஆகவே இது பழங்கால தேசத்திலே ஒன்றை குறிக்கிறது. நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை அநேக வேத வல்லுநர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். 3 வசனத்தை பார்ப்போம் என்றால், பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து கொடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். இங்கே கொடி என்று குறிப்பிடப்படுவது உடன்படிக்கை பெட்டியை குறிக்கிறது என்று இறையியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். யூதா மக்களை பாபிலோனியர் சிறைப்படுத்தி சென்ற பொழுது இந்த பெட்டி காணாமல் போய்விட்டது. இந்த வேளையில் தானே இது எத்தியோப்பியாவிற்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு பாரம்பரிய கருத்தும் இருக்கிறது. அந்த தேசத்தில் உள்ள ஒரு சபையில் இந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளதாகவும் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் கேள்விப்பட்டதாக கூறுகிறார். இது எப்படிப்பட்ட தகவலாயிருந்தாலும் அங்கிருந்து கொடியேற்றப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏசாயா 18 அதிகாரம் 7 வசனம் பாருங்கள். அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிறைக்கப்பட்டதும் துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும் அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். இது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் பூமியில் ஸ்தாபிக்கப்படுகிறதை தெளிவாக குறிக்கிறது. அவ்வாறு அவருடைய ஆட்சி ஆரம்பமாகும் போது எத்தியோப்பியர்கள் மீண்டும் எருசலேமிற்கு வந்து தேவனை தொழுது கொள்வார்கள். இது எத்தனை மகிழ்ச்சியான ஒரு காட்சி இல்லையா? இந்த பகுதியிலே எத்தியோப்பியருக்கு எதிரான தேவ நியாய தீர்ப்பு ஒன்றும் சொல்லப்படவில்லை. சங்கீதம் 87
4, 5 வசனங்களை பாருங்கள். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். கவனித்தீர்களா? அந்த வசனத்திலே எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் எருசலேமிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிற பாக்கியத்தை நாம் அறிய வேண்டும். இந்த விதமாக தேவன் எத்தியோப்பியாவை குறித்து அற்புதமான ஆச்சரியமான காரியங்களை கூறியிருக்கிறார். அவர் கூறிய காரியங்கள் நிறைவேறுகிறதாய் இருக்கிறது. இன்று நாம் வாசித்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளான தேசங்களை குறித்து கூறும்பொழுது 3 வருடங்களுக்குள்ளே என்று நாள் குறிக்கிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அவரது சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் செல்லும் எத்தனையோ பேருக்கு அவர் கிருபையின் காலங்களை கூட்டிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவரை நாம் எத்தனை முறையோ வேதனைப்படுத்தி இருந்தாலும், துணிகரமாய் பாவம் செய்திருந்தாலும், கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாகத்தான் அழைக்கிறாரே அல்லாமல் உன்னை இன்னும் 3 வருடங்களிலே அழிப்பேன் என்று கூறவில்லை. இன்றும் நமது வாழ்க்கையிலே காணப்படும் பெருமையை குறித்து அல்லது கோபத்தை குறித்து அல்லது வேறு எந்த அசுத்தத்தை குறித்தாவது அவர் நம்மோடு உறவாடுவார் என்றால் நம்மை தாழ்த்தி அவரிடம் மன்னிப்பு கேட்போமா? எச்சரிப்பின் சத்தங்களை அசட்டை செய்யாமல் காலங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஏசாயாவின் மூலம் கர்த்தர் கூறிய காரியங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலகட்டத்தை வைத்து கர்த்தர் அவைகளை நிறைவேற்றினார். அதுபோலவே நமது வாழ்க்கையிலேயும் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார் என்றால் அது நிறைவேற காலம் கடந்து போகிறதே என்று நினைக்கக்கூடாது. மாறாக ரோமர் 4 21 வசனத்திலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாம் செய்தது சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீங்களும் செய்யுங்கள். மகிமையான காரியங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலேயும் நிச்சயம் காண்பீர்கள். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் உங்கள் இல்லங்களையும் இன்றும் என்றும் காப்பதாக. ஆமென்.